பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நரியை அடித்துக் கொன்றதாக கூறப்படும் நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காஞ்சிவாய் என்ற கிராமத்தில் சிறுத்தை முகாமிட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். 7வது நாளாக இன்று காஞ்சிவாய் பகுதியில் 16 கூண்டுகள், 30 கேமராக்கள், ஆடு, பன்றி இறைச்சிகளை வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இதோடு மசனக்குடியில் T23 புலியை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட பொம்மன், காலன் ஆகியோரும் கோவையிலிருந்து WWF இந்தியா நிபுணர் குழுவினரும் களத்தில் இறங்கி சிறுத்தையை தேடி வருகின்றனர். இந்த சூழலில் தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கம்பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக நேற்று தகவல் கிடைத்தது. இதனால் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லைகளை தீவிரமாக கண்காணிப்பதாக நாகை மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் தெரிவித்துள்ளார். திருவாரூரும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்கே அலர்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு அவர் ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீமும் சின்ன வாடிகாலும் கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். இதனிடையே கும்பகோணம் அருகே திருமலை ராஜபுரத்திலிருந்து மல்லபுரம் செல்லும் சாலையில் நரியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை அடித்துக் கொன்றதா என விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கால் தடத்தை வைத்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழரசன் ராமமூர்த்தி கூறுகையில், பொதுமக்களை ரொம்ப அச்சத்தில் இருக்கிறோம். வனத்துறை இன்னும் அதிகமான ஆட்களை பயன்படுத்தி தேடணுங்க. ட்ரோனை பயன்படுத்தலாம், ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாம், முடியலைன்னா மிலிட்டரியோட கூப்பிடலாங்க, தவறு இல்லைங்க. மோப்ப நாய்களை வர வச்சு உடனடியாக பிடிக்கணும். என்ன காரணம்னா இப்போ எல்லாம் பள்ளி விடுமுறை ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் வீட்டில் லீவில் இருப்பாங்க. அதனால் உடனடியாக பிடிச்சாதான் இந்த தயக்கம், பயம் எல்லாம் போகும். மயிலாடுதுறையை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பரவும் தகவலால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கும் கூடுதல் தகவல். பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை நேரத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருபுறம், ஆடு மாடுகள், கோழிகள் என ஒருபுறம் இருக்க, தற்போது பீதியை கிளப்பியுள்ள சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அதை கூண்டு வைத்தோ அல்லது சுற்றி வளைத்தோ பிடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரஞ்சித். நன்றி சிவசுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.